எடப்பாடி பழனிசாமி அவர்களே, தலைவர் கலைஞர் பெயரை சொல்லக்கூட உங்களுக்கு தகுதி கிடையாது. கலைஞர் பெயரை சொல்லக்கூட எந்தவித யோக்கியதையும் கிடையாது. 5 முறை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சராக இருந்து இந்த தமிழ்நாட்டை நீண்ட காலம் ஆண்ட ஒரே முதலமைச்சர் தலைவர் கலைஞர். அவருடைய கடைசி ஆசை என்ன? அவருடைய தலைவர் பேரறிஞர் அண்ணா அவருக்கு அருகே அடக்கம் செய்யணும். அதுக்காக நானே, அப்பாக்காக இல்லை, தலைவனுக்காக நானே உங்க வீட்டு படியேறி வந்து கையெடுத்து கும்பிட்டு கேட்டேனே. என்னுடைய தந்தைக்காக அல்ல, தமிழகத்துடைய தலைவர் அவர். அவருக்கு கடற்கரையில் இடம் கொடுங்கன்னு அந்த சோக சூழ்நிலையில் கூட உங்க முன்னாடி வந்து நின்றேனே, கொடுத்தீங்களா? இரக்கம் இல்லாமல் மருத்துவர் தானே நீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு எங்க தலைவரை பற்றி பேச எந்த யோக்கியதையும் கிடையாது. இன்றைய தினம் ஸ்டாலின் வந்து திருநெல்வேலி ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுறார். அந்த பொதுக்கூட்டத்தில் அவர் பேசிக்கிட்ட பொழுது அப்படி கோபத்தை கக்கிறார், எரிச்சலை வெளிப்படுத்துகிறார். அவர் சொல்றாரு, எனக்கு உயிர் கொடுத்த ஆளாக்கிய தலைவர் கலைஞர், கலைஞரை நான் வீட்டு சிறையில் வைத்திருந்தேன் என்று நாக்கில் நரம்பில்லாமல் பேசுகிறார் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு ஸ்டாலின் பேசுறார். திரு ஸ்டாலின் அவர்களே, நான் பேச வந்தது நீங்கள் சற்று உற்று நோக்க வேண்டும். உங்களுடைய கோபம் என்னிடம் காட்டாதீர்கள். உங்களுடைய துணை பொதுச் செயலாளர் முன்னாள் மத்திய அமைச்சர் ஆர் ராசாவிடம் காட்டுங்கள். அவர்தான் ஆடியோவில் ஒரு செய்தி சொன்னார். அந்த செய்தி தமிழ்நாடுல இந்திய அளவில் வைரலா பரவி வருது. அதுலதான் அந்த ஆடியோ செய்தியில வெளிவந்த செய்தி தான் நான் சொன்னேன். என் மீது கோவப்பட்டு என்ன பிரயோஜனம்? நீ ராஜா மீது கோவப்பட்டா அவர் உண்மையை சொல்லிடுவார். அதனால பயத்துல கோபத்தை என் மீது காட்டுறார். அதுல எந்தவித பிரயோஜனம் இல்லை. ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் கோபத்தை காட்டுவது உங்களுடைய துணை பொதுச்செயலாளர் ராஜா அவர்கள் மீது. இப்படி கோபப்படுகின்ற பொழுதுதான் தெரிகிறது உண்மையிலேயே அந்த சம்பவம் நடந்திருக்குமா என்று. உங்களுடைய கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் பரவலா பேசுறாங்க. அதுல என்ன, திரு கருணாநிதி அவர்கள் உடல்நிலை சரியில்லா இருக்கும் போது ஸ்டாலின் வீட்டு சிறையில் வைத்ததாக அந்த ஆடியோ செய்தி திரு ராசா அவர்கள் குறிப்பிட்டது. அவர் சொன்னது தாங்க நான் சொன்னேன். உண்மைதானே? அவர் சொன்னதானே சொன்னேன். ஏடா அப்பாவே சிறையில் அடைக்கிறிய, இது நியாயமா? சொல்றாரு உங்களை ஆளாக்குன்னு சொல்றாரு. உங்களை ஆளாக்கி இன்றைக்கு தமிழகம் மட்டுமல்ல இந்தியாவே உன்னை பாராட்டு, ஒரு காலத்தில் பாராட்டுகின்ற அளவிற்கு உன்னை எம்எல்ஏ ஆக்கி, மந்திரி ஆக்கி, துணை முதலமைச்சர் ஆக்கி, அந்த கட்சிக்கு செயல் தலைவர் ஆக்கினாரு. அதற்காக உங்க தந்தையே நீங்கள் சிறையில், வீட்டு சிறையில் இருந்ததாக ராசா அவர் சொல்றாங்க. நாமளே சொல்றோம், ராஜா தானே சொல்றாரு. அது கோபம் பொத்துக்கிட்டு வருது. அவளுடைய மகன் யாரு? அழகிரி சொல்றார். அழகிரி சொல்றார் இங்கிலீஷ்ல, மை ஃபாதர் இஸ் பீயிங் ஹெல்ட் எ பிரிசனர். எங்க அப்பாவை சிறையில் வச்சுன்னு சொல்றார். யாரு? திரு கருணாநிதியுடைய மூத்த மகன் அழகிரியே சொல்றாரு. அது உண்மையாயிட்டு இல்ல. ஏன்னா திரு ராசா அவர்கள் உண்மையை சொன்னா ஸ்டாலின் இருக்கிற இடம் வேற இடமா மாறிடும். அது மட்டும் இல்ல, இப்ப சந்தேகம் வலுக்குது. ஸ்டாலின் பேச பேச இதில் உண்மை இருக்குமா என்று மக்கள் சந்தேகிக்கிறார்கள். அதுல திரு ஸ்டாலின் அவர்கள் தன் அண்ணனை அழகிரி ஒதுக்கி வச்சுட்டீங்க. உங்கள் தங்கை கனிமொழி, திருமதி கனிமொழியே மாநில அரசுக்கு வராம தடுத்துட்டீங்க. உங்கள் தந்தை கருணாநிதி இறுதி காலம் வரை உங்களை நம்பி எந்த ஒரு முக்கிய பொறுப்பும் கொடுக்கல. கட்சி தலைவர் பதவி கூட கொடுக்கல, செயல் தலைவர் தான் கொடுத்தார். அப்படி நம்பிக்கைக்கு பாத்திரமானவர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின். அது மட்டுமல்ல, அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்த உடனே திரு ராசா அவர்கள் இந்த ஆடியோவில் வெளியிட்ட செய்தியை
விசாரணை மேற்கொள்ளப்பட்டு சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும். திரு ஸ்டாலின் அவர்களே, எங்களுடைய அம்மா இருந்த பொழுது என்னென்னலாம் பேசுனீங்க நீங்களே சொல்லுங்க. சரியா தவறான மக்களே முடிவு பண்ணுங்க. 2021 பொது தேர்தல், 2021 சட்டமன்ற பொது தேர்தல். அந்த சட்டமன்ற பொது தேர்தலில் 22வது தேர்தல் வாக்குறுதி திமுகவின் சார்பாக ஸ்டாலின் வெளியிட்டார். அதுல அவர் சொல்றார், முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் அவர்களின் மரணம் குறித்து முறையான விசாரணை நடத்தப்பட்டு தவறு இழைத்தவர் எவரானும் அவர் உரிய சட்ட நடவடிக்கை உள்ளாக்கப்படுவார். நீ அறிக்கை கொடுத்திருக்கிற. இப்போ முன்னாள் முதலமைச்சர் திரு கலைஞர் அவர்கள் வீட்டு சிறையில் வைத்த அவர்களை சட்ட ரீதியாக விசாரிக்கப்பட்டு அதில் உண்மை இருக்கும் பட்சத்தில் தகுந்த நடவடிக்கை அண்ணா திமுக அரசு எடுக்கலாம்ல. அவரு முன்னாள் முதலமைச்சர் தானே. நம்ம அம்மாவை பத்தி பேசுறீங்க, உங்க அப்பாவையே வீட்டு சிறையில் வைக்கிறீங்க. இது நியாயமா? அப்படிலாம் வீட்டு தன்னுடைய தந்தைக்கே இப்படிப்பட்ட கதினா நாட்டு மக்களுக்கு என்ன கதி என்பதை எண்ணி பாருங்க. அதே போல இன்னொரு கருத்தையும் ஸ்டாலின் சொல்றார். ஒரு களங்கத்தை என் மீது சுமத்தி இருக்கிறார். திரு கருணாநிதி அவர்கள் இறந்துட்டார். அவர் நல்லடக்கம் செய்வதற்கு அவர் அடக்கம் செய்ய மெரினாவில் இடம் வேணும்னு கேட்டார். நான் முதலமைச்சர் இருந்த போது நான் தெளிவுபடுத்தினேன். இதே கருணாநிதி அவர்கள் முதலமைச்சர் இருந்த பொழுது நம்முடைய பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய மனைவி திருமதி ஜானகி அம்மாள் அவர்கள் முதலமைச்சராக இருந்து கொஞ்ச நாள் இருந்து இறந்துட்டாங்க. நாங்கள் அண்ணா திமுக சார்பாக கேட்டோம். அவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய மனைவி, அவரும் முதலமைச்சராக இருந்தார். அவருக்கு பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு பக்கத்தில் இன்னைக்கு மெரினாவில் நாங்கள் அடக்கம் செய்யணும். கொடுக்க முடியாது. முதலமைச்சராக இருந்து இறந்தால்தான் மெரினாவில் இடம் கிடைக்கும். அவர் முதலமைச்சரா இல்ல, முன்னாள் முதலமைச்சர். அது மட்டும் இல்ல, ராமாபுரம் தோட்டத்தில் அவருக்கு சொந்த நிலம் இருக்குது. அதுல நல்லடக்கம் செய்யலாம். அரசாங்கத்தின் சார்பாக காவல்துறை மரியாதை செலுத்தப்படும் என்று அமைச்சரவையில் கூட்டத்தில் நடவடிக்கை எடுத்தீங்க. அந்த கூட்டத்தில் தீர்மானம் போட்டீங்க. அதுக்கு முந்தி பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அவர் முதலமைச்சர் இருந்து நிறைய நாட்டு மக்களுக்கு நன்மை செஞ்சிருக்கிறார். இன்றைக்கும் பெருந்தலைவர் காமராஜுக்கு தமிழ்நாட்டில் தனி மரியாதை இருக்குது. அவர் எந்த கட்சியா இருந்தாலும் அதை பற்றி யாரும் பொருட்படுத்துவதில்லை. மக்களுக்கு சேவை செய்த ஒரு மனிதர் பெருந்தலைவர் காமராஜ் என்று இன்றைக்கும் மக்களால் போற்றப்படுகின்ற தலைவர். அவருக்கு மெரினாவில் ஒரு இடம் வேணும்னு திரு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சர் இருந்த பொழுது நம்முடைய காங்கிரஸ் கட்சியிலிருந்து நம்முடைய கட்சியில் இணைந்த SR பாலசுப்ரமணியம் அவரோட 2 பேர் போய் திரு கருணாநிதி கேட்குறாங்க. அப்போ கருணாநிதி சொல்றாரு, முதலமைச்சராக இருந்து இறந்தால்தான் மெரினாவில் நல்லடக்கம் செய்ய இடம் கொடுக்க முடியும். ஆனால் உங்களுக்கு அங்கே நம்முடைய கிண்டியில் இடம் கொடுப்புன்னு சொன்னாங்க. அப்படின்னா திரு கருணாநிதி யாரு? முன்னாள் முதலமைச்சர் தானே. மற்ற முன்னாள் முதலமைச்சருக்கு ஒரு நியாயம், இவருடைய அப்பாவுக்கு ஒரு நியாயமா? நான் தான் சொன்னேன், ஏற்கனவே ஒப்பா தெரிவிச்சிட்டாரு, ஒப்பா தீர்மானம் போட்டிருக்காரு. அதன் அடிப்படையில் முன்னாள் முதலமைச்சராக திரு கருணாநிதி அவர்களுக்கு மெரினாவில் இடமில்ல, கிண்டியில் 2 ஏக்கர் நிலம் கொடுப்பதா சொன்னேன். நிலமும் கொடுக்க முயற்சி கொடுத்துட்டேன். ஆனால் அதை மறுத்து நீதிமன்றத்துக்கு போனீங்க. திரு ஸ்டாலின் அவர்களே, உண்மையை மறைக்க முடியாது, உண்மையை மறைக்க முடியாது. உங்க அப்பா இருக்கின்ற பொழுது ஒரு முன்னாள் முதலமைச்சருக்கு ஒரு நியாயம். நீங்க வந்து எங்க இடத்துல முறையிடுகின்ற பொழுது உங்க அப்பா என்ன முடிவு எடுத்தாரோ அதே முடிவை நான் எடுத்தேன், வேற ஒண்ணும் இல்லை. அப்புறம் இங்க இருக்கிற நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு ஏவா வேலு அவர்கள், அவர் வந்து ஒரு ரொம்ப நாளா அண்ணா திமுக அடையாளம் காட்டணும். இப்ப பாதி பேர் அண்ணா திமுக இருந்தாலும் திமுக இருக்கிறாங்க. திமுக யார் இருக்கிறா? இப்ப அண்ணா திமுக 8 அமைச்சர் இருக்கிறாங்க.
அண்ணா திமுக இருந்து போய் 8 அமைச்சர் இருக்கிறாங்க. 19 பேர் அண்ணா திமுக இருந்து போய் திமுகவில் எம்எல்ஏவுக்கு நிற்கிறாங்க. இதுதான் இந்த கட்சியுடைய நிலவரம். இப்போ அண்மையில் 2 நாளைக்கு முந்தைய நான் பத்திரிகையில் பார்த்தேன். திரு ஏவாவேலு அவர்கள் திருவண்ணாமலையில் போட்டியிடுகிறார் திமுக சார்பா. அவரை பக்கத்தில் நிற்க வச்சு உதயநிதி அவருக்கு ஓட்டு கேட்கிறார். பரிதாபமான நிலை. யாருக்கு யார் ஓட்டு கேட்கிறா? திரு ஏவாவேலுக்கு உதயநிதி கேட்கிறார். இவர் எப்ப கட்சிக்கு வந்தாரு, அவர் எப்ப கட்சிக்கு வந்தாரு? எவ்வளவு கேவலம்! அதிகாரத்துக்காக அடிமைத்தனமாக இருக்கின்ற திரு வேலு அவர்களே, எங்களை பேசுறதுக்கு அறிவே கிடையாது. உங்களுடைய தகுதி அவ்வளவுதான். உங்களுக்கு தகுதி அப்படித்தான் இருக்குது. அப்படி வைக்கிறங்காட்டி தான் நீங்க இப்படி இருக்கிறீங்க. இல்லைன்னா உங்களையும் அடக்க முடியாது. அவர்களும் உங்களுக்கு தகுந்த மாதிரி தான் பக்கத்தில் நிற்க வச்சு உதயநிதி அவர்கள், திரு வேலு அவர்கள், இதுதான் திருவண்ணாமலை சட்டமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளர், நல்லவர் வல்லவர், இவருக்கு ஓட்டு போடுன்னு அவர் இவருக்கு பிரச்சாரம் பண்றாரு. அப்படிப்பட்ட கட்சி திமுக கட்சி. அதோட இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகம் பார்த்தீங்கன்னா 10 ரூபாய்னா யார் ஞாபகம் வருது? ஏங்க பாவம் கஷ்டப்பட்டு ஏழைகள் டாஸ்மாக் கடைக்கு போறாங்க. அங்க போய் பாட்டில் வாங்கினா 10 ரூபா, அதுக்கு அதிகமாக வச்சு வைக்கிறாங்க. தமிழ்நாட்டில் 6000 மதுக்கடைகள் இருக்குது. ஒரு மதுக்கடையில் ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய்னா 1.5 லட்சம் பாட்டில் விற்கிது. ஒரு நாளைக்கு 15 கோடி, மாசத்துக்கு 450, வருஷத்துக்கு 5400. இந்த 5 ஆண்டுல 24,000 கோடி டாஸ்மாக் இந்த கடையில் விற்கிற பாட்டிலுக்கு 10 ரூபா விலை வச்சு இன்றைக்கு ஊழல் செஞ்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, அண்மையில் உங்களுக்கு பத்திரிகை ஊடகத்திலையும் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு நகர்ப்புற வளர்ச்சித்துறை, குடிநீர் வழங்கல் துறையில் மிகப்பெரிய முறைகேடு நடைபெற்றதாக அமலாக்கத்துறை ஆதாரத்தோட கண்டுபிடிச்சு தமிழ்நாட்டுக்கு சட்ட ஒழுங்கு டிஜிபிக்கு அறிக்கை அனுப்பிச்சது. அதுல நீங்க எஃப்ஐஆர் போடணும். அவன் எஃப்ஐஆர் போடல. அண்ணா திமுக எஃப்ஐஆர் போடுறதுல நீதிமன்றத்துக்கு போனா நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை ஆதாரத்தோட கொடுத்துருக்குது. உண்மைதான், நீங்க எஃப்ஐஆர் போடணும் தீர்ப்பளிச்சு இது வரைக்கும் இதை எஃப்ஐஆரே போடல. அண்ணா திமுக ஆட்சி வந்த உடனே இதை முழுமையாக விசாரிக்கப்பட்டு சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும். தமிழகத்தில் போதை பொருள் எங்க பார்த்தாலும் கஞ்சா, கிராமத்திலிருந்து மோளா முடக்கை எல்லா இடத்துலையும் கஞ்சா விக்குதுல. உண்மைதானே? நான் சட்டமன்றத்தில் முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டாந்தேன், பத்திரிகை வாயிலாக வெளியிட்டேன், ஊடகத்தின் வாயிலாக பேட்டி கொடுத்தேன். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இன்றைக்கு போதைப் பொருள் விற்பனை அமோகமாக நடக்குது. இதை தடுத்து நிறுத்துங்க. இளைஞர்களும் மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் கஞ்சாவுக்கு அடிமையாகி சீரழியக்கூடிய நிலை தமிழகத்தில் பார்க்கப்படுகிறது. தடுத்து நிறுத்துங்கன்னா நிறுத்தவே இல்லை. ஏன்னா இந்த போதைப் பொருள் விற்பனைக்கு துணை இருப்பது திமுக நிர்வாகிகள் என்று பரவலாக பேசப்படுது. காவல்துறையால் கட்டுப்படுத்த முடியல. மீண்டும் அண்ணா திமுக உங்களுடைய ஆதரவோடு வந்தவுடனே 3 மாதத்தில் தமிழகத்தில் கஞ்சா இல்லாத நிலையை உருவாக்கும். அறவா கஞ்சா ஒழிக்கப்படும்.